ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 18/1/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள், தியாக பிரம்ம ஆராதனை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மகர லக்னம், இருப்பு 4 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 6:58 மணி வரை. சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:19 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:38 மணி வரை சௌபாகியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 6:58 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 7:48 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:19 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:19 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. கண்டிப்பா உங்க மனசுல இருக்கிற கஷ்டங்கள் குறைகள் தீரும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு நீங்கள் எழுதீபமேற்றி சனி பகவான் காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஒரு 11 தடவை சொல்லிட்டு 9 சுற்று நவகிரகங்களுக்கு 9 சுற்று சுத்திட்டு அப்படியே அந்த விளக்கை ஏற்றிட்டு வாங்கோ. கண்டிப்பாக ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பிரமாதமா இருக்கார். இன்னைக்கு குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை கொண்டு வருவாங்க. அது கல்வி பயிலும் மாணவ மாணவிகளாக இருந்தாலும், உத்தியோகத்தில் இருந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த வேலை நெருக்கடி கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவிற்கு அமோகமாக இருக்கும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். ஆன்மீக பயணங்களுக்கு திட்டமிடுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே குங்குமம் தான், தாழம்பு குங்குமம். கண்டிப்பா கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்துல இன்னைக்கும் சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். இந்த சந்திர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி.
அதனால உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கு திட்டமிடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவிற்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணம் உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறிதூர பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி. முயற்சிகளின் பேரில் வருமானங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் இன்றைய தினம் அனுபவிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் வருவதற்கு அதிரடியான திட்டங்களை அதிரடியாக அறிவித்து அதிரடியான முன்னேற்றம் காண்பீர்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல உங்க பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்தில் ராசிநாதன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருமானம் வந்து சேரும். எதிர்பாராத சில வருமானங்கள். எப்பொழுதோ நீங்கள் கொடுத்த கடன்கள் கூட திரும்பி வரலாம். அல்லது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இன்சென்டிவ், போனஸ், சேலரி அட்வான்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித மகிழ்ச்சி குடிகொள்ளும். கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் வருமானங்கள் கிடைத்து மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. உங்க பையில அற்புதமான ஒரு பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். ஏன்னா ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் ராசிக்குள்ள இருக்கார் அப்படிங்கும் போதே கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா உங்க கும்பராசியில பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தனது 7ஆம் பார்வையா உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப விசேஷம். இன்னைக்கு உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமா செயல்பட்டீங்கன்னா நல்லது. இந்த வீண் அலைச்சலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிகவும் உச்சிதம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில வேண்டும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் 2 எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு நாள். அயன சயன போகஸ்தானத்தில் இன்னைக்கும் சந்திர பகவான் இருக்கார். விரையாதிபதி அதாவது லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான ஒரு செலவுகளை கண்டிப்பாக வைப்பார்.
விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். வேறு இடம் மாறலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷமான செலவு வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி நன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலேயே சுப செய்திகள் வந்து சேரும் நாள். லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் ஜீவனாதிபதி அற்புதமாக உங்கள் கஷ்டத்தை நீக்குவதற்காக அருமையாக செயல்படுகிறார். அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நீங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை தருணங்கள் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்க திட்டமிடுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக அற்புதமான ஒரு நாள். ஏன்னா ஜீவனஸ்தானத்துல பாக்யாதிபதி சந்திர பகவான் அற்புதமா ஒரு முக்கியமான ஒரு வேலைகளை நிறைவேற்றத்திற்காகவே வரார். உத்தியோகத்துல கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க. தொழில் வியாபாரத்துல சுறுசுறுப்பா இருப்பீங்க. கண்டிப்பா ஒரு நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மனசுல இருக்கிற கவலைகள் கண்டிப்பா குறைஞ்சிடும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல அஷ்டமாதிபதி சந்திராஷ்டமம் போயிடுத்துனாலே ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். நேத்திக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சி இன்னைக்கு பக்காவா கிடைச்சிடும். இன்னைக்கு நீங்க எண்ணிய காரியங்கள்ல அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. சின்ன கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் அஷ்டம ராசியில இருக்கார். சந்திர பகவான் அஷ்டம ராசியில இருந்தால சந்திராஷ்டமம். இந்த அதாவது நிறைய கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருந்தாலே கொஞ்சம் டென்ஷன் தான். இந்த சந்திர பகவான் அப்பப்போ ஒரு 2.25 நாள் அப்படி வந்து உங்களை ஒரு காட்டிட்டு தான் போவார் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில் மகர ராசிக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம். அதனால பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அதிரடியா பேசக்கூடாது. சரியா? எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் நடந்துக்கப்படாது. உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு போங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சக வியாபாரிகளிடம் அனாவசியமான தர்க்கம் வேண்டாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குழப்பமாக செயல்படுவார்கள். முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும்.
இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. சந்திராஷ்டமம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஏனதுருமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான். ஆனால் உங்க ஜென்மராசியில சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால குழப்பம் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க, சரியா? வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. இந்த வீலிங் அது இதெல்லாம் பண்றதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். அடுத்தபடியா இன்னைக்கு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். இன்னைக்கு உத்தியோகத்துல கவனமா இருப்பீங்க, தொழில் வியாபாரத்துல நிதானமா இருப்பீங்க, வெற்றிகள் கிடைக்கும். அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு கூட்டாளிகளின் மூலம் சில நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுருமை மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிரன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான். உங்களுக்கு கடன் சுமை குறைவதற்கு வழிவகை வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு கடன் அடைக்கிறதுக்கு நீங்க திட்டம் போடுவீங்க. ஏற்கனவே பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து சரி இந்த கடன் அடைச்சிடலாம், வட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லாங்க. இருந்தாலும் சில பேர் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொது பொலிவோடு திகழ்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விருப்ப ஓய்வு இன்றைய தினம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி கையில் எடுத்துக்கிட்டு உங்க சாப்பாட்டு அரிசி ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதேய நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் அப்படியே வெளியில காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா அப்படி போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு அன்னதானம் பண்ணிய புண்ணியம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.